வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 70 தொகுதிகள் கொடுக்கறதுக்காக நடிகர் விஜய் ஒப்புதல். 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் கூட காங்கிரஸோட வாக்கு சதவீதம் 20 என எகிரிடும். 2021 4% வாக்கு வாங்கிய காங்கிரஸுக்கு இது ஒரு ஜாக்பாட்டு தானே சொல்லலாம். ராகுல் விஜய் 3 கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. இனி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே பாக்கி. விசிகாவையும் கூட்டணிக்குள்ளே இழுக்க ராகுல் அவர்கள் தீவிரம். தாவேகா ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் விசிகா கூட்டணி அமைஞ்சால் 200% நிச்சயம். இது திராவிட கட்சிகளோட சரிவும் நிச்சயம், தமிழ்நாட்டுக்கு நல்லதும் நிச்சயம்னு சொல்லிடுறேன். இந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மெகா கூட்டணி உருவாகுவதற்கான அறிகுறிகள் தான் இப்போ தென்பட்டுருக்குது. அதாவது நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியோட கைகோர்க்க போகிறதா தகவல்கள் வெளியாகியிருக்குது. இது அரசியல் வட்டாரத்தை அதிர வச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக நடிகர் விஜயோட தாவேகா கூட்டணியில் காங்கிரஸுக்கு 70 தொகுதிகள் ஒதுக்கப்படலான்ற செய்தியும் காங்கிரஸ் தொண்டர்கள்கிட்ட ஒரு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 4% வாக்குகளை மட்டும் வாங்கின காங்கிரஸுக்கு இது ஒரு ஜாக்பாட்டான வாய்ப்பாகவே பார்க்கப்படுது. இந்த 70 தொகுதிகளில் போட்டியிட்டு அதில் 30 இடங்களில் வெற்றி பெற்றால் கூட காங்கிரஸோட வாக்கு சதவீதம் 20 தொடுன்னு சொல்லி அரசியல் கணிப்புகள் தெரிவிக்கிறாங்க. ராகுல் காந்தி மற்றும் விஜய் இடையே ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லப்படுது. டெல்லி மேலிடத்தோட ஆசையோட இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சுகமாக நடந்து முடிஞ்ச நிலைமையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டும்தான் பாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் திராவிட கட்சிகளோட பொடியில் இருந்து வந்த காங்கிரஸ் இப்போ ஒரு புதிய மாற்று சக்தியோடு இணைகிறது. அந்த கட்சியோட தேசிய அளவிலான இமேஜையும் தமிழகத்தில் இருக்கிற அதோட வாக்கு வங்கியையும் பலப்படுத்துன்றதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம். நடிகர் விஜயோட இளமை துடிப்பும் ராகுல் காந்தியோட தேசிய பார்வையும் இணைகிறது ஒரு புதிய அரசியலுக்கு வித்துடுன்னு சொல்லி நம்பவும் படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டணியை ரொம்பவே வலுவாக்குறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் உள்ளே இழுக்க ராகுல் காந்தி அவர்கள் ரொம்பவே தீவிரமாக முயற்சிகளை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. இப்போ திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிற விசிகா தாவேகா ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தால் அது ஒரு வலுவான சமூக நீதி கூட்டணியாக மாறும். தலித் மற்றும் சிறுபான்மையின மக்களோட வாக்குகளை ஒருங்கிணைக்கிறதுனால விசிகா மற்றும் காங்கிரஸோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. விசிகாவோட வரவு உறுதியாச்சுன்னா இந்த கூட்டணி 200 இடங்களை எளிதாக எட்டும்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறாங்க. இது வெறும் தேர்தல் வெற்றிக்கான கூட்டணி மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட சமூக கட்டமைப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சின்னு கூட சொல்லலாம். தாவேகா ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் விசிகான்ற இந்த மும்முனை தாக்குதல் 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்னு சொல்லியே பார்க்கப்படுது. திமுக மற்றும் அதிமுக 2 கட்சிகளுமே வாரிசு அரசியல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளால் மக்கள் மத்தியில் ஒருவித சோர்வை தான் ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த சூழலில் இது ஒரு தூய்மையான நேர்மையான மாற்று அரசியலை முன்னெடுக்கும்னு சொல்லி நடிகர் விஜயோட கரங்களை காங்கிரஸ் மற்றும் விசிகா போன்ற கட்சிகளை வலுப்படுத்துறது திராவிட கட்சிகளோட சரிவை நிச்சயமே உறுதி செய்யும்னே நம்பலாம். மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.